கோவை தெற்கு தொகுதி அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் கோவை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான பவன்குமாரை சந்தித்து பணப்பட்டுவாடா குறித்து புகார் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கோவை தெற்கு தொகுதி முழுக்க கரூரில் இருந்து வந்த 2000 ரவுடிகள் பணப்பட்டுவாடா செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். கம்ப்ளைண்ட் நேற்றைய தினம் தெற்கு தொகுதியில் கம்ப்ளீட் பணப்பட்டுவாடா பூரா கரூர்லேருந்து ரவுடிசம் ஆளுகளாக இங்கே 2000 பேர் வந்திருக்காங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எங்களுடைய கரூர் மாவட்ட செயலாளர் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணார். இங்கே 2000 பேர் வந்திருக்காங்க, இவ்வளோ பணம் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க, அதுபடியே கொடுத்துட்ருக்காங்க. இது நாங்கள் அங்கே இருக்க மக்கள் எங்கள்கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி மிரட்டி பணம் வாங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நான் எங்கள் ஆளுக்கு போய் பார்க்க போனதில் கைகளை போயிடுச்சு. அவங்க கடிச்சு எங்கள் மனுஷன் கடிப்பானாங்க. என்ன மிருக ஜாதியா மனுஷனை கடிக்கிறது நான் இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். அவ்வளோ பசியா, ஒரு வித்தியாசம் இல்லையா? ஒன்று மாதிரி மனித ஜென்மம் தான். அவன் எங்கள் கட்சிக்காரன் வர்றான்னா நீ வாதாடு எது வேணால் பண்ணு. கடிச்சு வச்சு ஒரு சின்ன பையனோட பார்க்காம நீங்கள் அந்தளவுக்கு நேற்று அவன் கையை இறுக்கி நேற்று ஆஸ்பத்திரியில் போய் படுத்த அவங்கள ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணான். இந்த தேர்தல் ஜனநாயகம் கோரி நடக்குமாங்கிறது தெற்கு தொகுதியில் நடக்குமாங்கிறது எனக்கு சந்தேகம். அதுக்காக கேட்டேன். நேற்று 8 இடத்துல கேஸ் போட்டிருக்காங்க. பேப்பர் அந்த கேஸ் கொடுத்த இல்லை ஃபைல் நேற்று எஃப்ஐஆருக்கு போட்டு கொடுத்தாங்க. அதை நான் கொடுத்துருக்கேன். இப்போ சிஎஸ்ஆர் தான் கொடுத்துருக்கேன். இன்னும் இது வரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணல. 8 இடத்துல பிடிச்சோம். மானாக்கா வீதி, ராமநாதபுரம், சுங்கம், காந்தி நகர், ஹைவேஸ் காலனி, செட்டி வீதி, 80 அடி ரோடு, காந்திபுரம், இப்படி எல்லா இடத்துலையும் அதை பரவாயில்ல எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ பணம் கொடுக்குறாங்க? ஓட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? ஓட்டுக்கு 5000 ரூபா கொடுக்குறோம். பரிசு பொருள் ஏதாவது கொடுக்குறாங்களா? அது போக பரிசு பொருள் இன்னைக்கு கொடுக்க போகிறாங்களா? கலெக்டர்கிட்ட நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணி? நான் கலெக்டர்கிட்ட மக்களை பாதுகாத்து கொடுங்க, நீங்கள் ஜனநாயக வழி எலெக்ஷனை நடத்துங்க, தேர்தல் நடத்துங்க, இல்லையா பாராமிலிட்டரி வச்சு கொண்டு வருவாங்க. ஏன்னா இந்த மக்கள் இதே சூழ்நிலை இருந்தால் எப்படிங்க மக்கள் ஓட்டு போடுவாங்க?